நான் உங்கள் ஆதிராகவன் ஜெயபாலாஜி. மரணம், இந்த அகால மரணத்தை கொடுப்பவர் யார் என்று சொன்னால் செவ்வாய். அகால மரணத்தை கொடுப்பவர் செவ்வாய். செவ்வாய் ஆட்சியில் இருந்தாலும் 8ஆம் இடத்தை பார்த்தாலும் 8 சேர்ந்தாலும் இவர்கள் அகால மரணம் அடைய வாய்ப்புண்டு. அகால மரணத்தை கொடுப்பவர் செவ்வாயே. செவ்வாய் ஆட்சியில் ஒருத்தருக்கு இருந்தாலும் 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலும் 8 செவ்வாய் சேர்ந்தாலும் இவர்கள் அகால மரணத்தை திடீரென்று அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மாதம் ஒரு முறையாவது செவ்வாய் இந்த ஆதிபத்தியத்தில் இருப்பவர்கள் மாதம் ஒரு முறையோ அல்லது 15 நாளைக்கு ஒரு முறையோ முருகன் கோவிலில் போய் செவர்லி மாலை முருகனுக்கு வாங்கி போட்டு ஒரு 100 கிராம் குங்குமம் வாங்கி கொடுத்து முருகன் கோயிலில் ஒரு 24 நிமிஷம்னால எங்கேயாவது ஒரு தூணை பார்த்து நல்லா உட்காந்து சமணம் போட்டு செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை ரெகுலராக சொல்லி வரணும். ஏன்னா நம்ம சுணக்கமாக ஒவ்வொரு மனிதனும் சுணக்கத்தால் இருந்து விட்டான்னு வச்சுடுங்க. சுணக்கம்தான் கிரகங்கள் நம்மளை பலவீனமாக பயன்படுத்திடும். நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்துடைய ஆதிபத்தியங்கள் எந்த மாதிரி இருக்கிறது, நாம் எந்த மாதிரி அதற்கு உண்டான வழிபாடு முறைகளை பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்கெல்லாம் இருக்குது. அப்போ இந்த செவ்வாய் ஆட்சியில் இருந்தாலும் செவ்வாய் 8 சேர்ந்திருந்தாலும் 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டாலும் நாம் செயல்பட வேண்டியது முருகனை மாதத்தில் 2 முறையாவது வளர்வரை செவ்வாய் ஒன்று, தேய்வரை செவ்வாய் ஒன்று தொடர்ச்சியாக போய் 2 செவர்லி மாலை வாங்கி போட்டு 100 கிராம் குங்குமம் வாங்கி கொடுத்து ப்ளஸ் 2 நெய் தீபம் போட்டுட்டு செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத், ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த செவ்வாய் மந்திரத்தையோ நீங்கள் 24 நிமிஷம் உட்கார்ந்து சொல்லிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த அகால மரணத்தை தவிர்க்கலாம். குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகளை தவிர்க்கலாம். தொழிலில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். இது சாஸ்திரம் சொல்லி பயன்படுத்தி பாருங்கள்.